ஹாய் காய்ஸ், டே 1-7 ஸ்விங் 180 பண்றேன்ட்டு அந்த மூலையில இருந்து இந்த மூலைக்கு பறந்து பறந்த கதையை அப்படியே போற வழியில பாப்போம். இந்த மாதிரி பறக்கிற வீடியோவை பார்க்கறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. மார்னிங் வாக் ஃபினிஷ் பண்ணிட்டு ப்ரீ ஒர்க் அவுட் மீல சாப்பிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்ல ஒரு 30 மினிட்ஸ் கார்டியோ ஃபினிஷ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி அப்படியே கால் கிளாஸ் போயிட்டு ரீச் ஆயிட்டேன். அண்ட் இன்னைக்கு டைனாமிக் தான் ட்ரெயின் பண்ணது. சோ ஃபர்ஸ்ட் வேரியேஷனா ஃப்ரண்ட் ரோலோட பேசிக் பண்ணேன். அது ஓரளவுக்கு நல்லா பண்ணதால நம்ம ட்ரெயினர் ப்ரோ அதுக்கு நெக்ஸ்ட் லெவலா ஃபோர் ஆர்ம் சப்போர்ட் பண்ணி பண்ண சொன்னாரு. ஆனா இத பண்ணும்போது நீஸை டக் பண்ணாம விட்டுறேன். பட் 2-3 அட்டம் ட்ரை பண்ணா எதுலயாச்சும் ஒண்ணு ஓரளவுக்கு வந்துருது. சோ ட்ரை பண்ணிட்டே இருந்தா ப்ராப்பரா வந்துரும்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கு அடுத்தது பேக் ரோல் பண்ணேன். அண்ட் இங்க இருந்து தான் பறந்து பறக்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார் ஸ்விங் பண்ணேன். நெக்ஸ்ட் வேரியேஷன் ஸ்விங் 118 பண்ணேன். நம்ம கேலிபாய் வண்டி கூட இல்லாம இருந்தா டே 1 ஆஃப் ஹாஸ்பிடல் தான். மர்தாண்டா கரெக்டா சுத்துற அப்படியே சுத்து. இப்ப ஒரு திருப்பு டேரே எங்கடா போற? அண்டா இங்க வந்து ஏன் உயிரை எடுக்கிறீங்க? வேற எங்கேயாச்சும் போறதுடா. நானும் திருப்பி ட்ரை பண்றேன். ஆனா ஒரு மூலையில இருந்து இன்னொரு மூலைக்கு பறக்க தான் செஞ்சேன். அப்பதான் நம்ம வாழ்க்கை அப்டேட் வாலிபர் வந்தாரு. நீங்க வந்து எப்படி ப்ரோ இதெல்லாம் பண்றீங்கன்னு கேட்டேன். அவருக்கு ஒரு மந்திரவாதி ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்தாராம். அதை சொல்லிட்டே பண்ணா வந்துரும்னாரு. நானும் அதே மாதிரி சொல்லிட்டே பண்ண கரெக்டா வந்துருச்சு. அண்ட் அந்த மந்திரவாதி யாரு, அது என்ன மந்திரம்னு யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொன்னாரு. பட் ஆனா உங்களுக்காக நான் சொல்றேன். பயிற்சி வித் விடாமுயற்சி. இவர் தான் அந்த மந்திரவாதி வேலு. சோ ட்ரை பண்ணிட்டு இருந்தா எதுவா இருந்தாலும் கண்டிப்பா வரும். சோ கீப் ட்ரைங் கைஸ். இதுக்கப்புறம் இன்னைக்கான உண்டையை வாங்கியாச்சு வீட்டுக்கு கிளம்பலாம்னு பார்த்தா கிளைமேக்ஸ்ல நம்ம மாஸ்டர் வந்து லாக் பண்ணிட்டாரு. இந்த நீ கெய்னர் மாஸ்டர் சப்போர்ட்டா தான் பண்ணிட்டு இருக்கேன். ஹோப்ஃபுல்லி கூடிய சீக்கிரத்துல கத்துட்டு தனியா பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு குளியல போட்டு கிளாஸஸ் எடுத்துட்டு டின்னரை சாப்பிட்டு உண்டை வாங்கின கைக்கு எண்ணெயை வச்சுட்டு இன்னைக்கு டேவை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். நாளைக்கு வீடியோ வந்தா பாப்போங்க கைஸ். பாய்.